ஸ்ரீ பஞ்சமுகி ஆஞ்சநேயர் கோயில் மந்திராலயம் கர்நாடக மாநிலம் ராய்ச்சூர் மாவட்டத்தில் உள்ள கனதாலாவில் துங்கபத்ரா நதியின் குறுக்கே மந்திராலயத்திலிருந்து கிட்டத்தட்ட 21 கிலோமீட்டர் தொலைவில் பஞ்சமுகி ஆஞ்சநேய சுவாமி கோயில் அமைந்துள்ளது. பஞ்சமுகி ஆஞ்சநேயரின் தோற்றம் பஞ்ச என்றால் 5 மற்றும் முகி என்றால் முகங்கள். எனவே பஞ்சமுகி ஆஞ்சநேயா அல்லது ஹனுமான் 5 வெவ்வேறு முகங்களை கொண்ட ஹனுமான் வடிவமாகும். ராவணனுக்கும் ராமருக்கும் இடையேயான போரின் போது தோன்றியதாக கூறப்படுகிறது. போரின் போது ராவணன் பாதாள மன்னன் அஹிரவனின் உதவியை பெற்றார். அஹிரவணன் பீஷனின் வடிவில் தோன்றினார். பின்னர் அவர் ஸ்ரீ ராமரையும் லட்சுமணையும் பாதாள லோகத்திற்கு அழைத்துச் சென்றார். அவர்களை பாதுகாக்க அனுமன் தனது வாளால் ஒரு கோட்டையை உருவாக்கி பாதாள லோகத்திற்கு நுழைந்தார். அங்கு அஹிரவனின் கொல்ல ஒரே நேரத்தில் 5 வெவ்வேறு திசைகளில் எரியும் 5 விளக்குகளை அணைக்க வேண்டியிருப்பதை கண்டார். பின்னர் அவர் ஆஞ்சநேயர், ஹயக்ரீவர், நரசிம்மர், கருடன் மற்றும் வராக முகங்களுடன் பஞ்சமுகி ஹனுமான் வடிவத்திற்கு தோன்றி 5 விளக்குகளை அணைத்து அகிரவனை கொன்றார். ஸ்ரீ ராகவேந்திர சுவாமியின் முக்கிய தெய்வம் பஞ்சமுகி ஆஞ்சநேய சுவாமி. ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி இத்தலத்தில் 12 ஆண்டுகள் தவம் இருந்தார். ஆஞ்சநேயர் பஞ்சமுகி வடிவத்தில் அவருக்கு அருள் புரிந்தார். ஸ்ரீ ஆஞ்சநேயரின் பாதுகைக்கு ஒரு சிறிய சன்னதி உள்ளது. அங்கு ஒரு ஜோடி காலணிகள் வைக்கப்பட்டுள்ளன. மேலும் இந்த கோயிலில் ஒவ்வொரு ஆண்டும் அனுமனுக்கு புதிய ஜோடி காலணிகள் காணிக்கையாக வழங்கப்படும். ஆனால் ஆண்டின் இறுதியில் இந்த காலணிகள் அனுமன் பயன்படுத்தியது போல் தேய்ந்து போகும். தினந்தோறும் ஒவ்வொரு திருத்தலத்தின் அதிசயங்களும் உங்களுக்காக. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. நன்றி, வணக்கம்.